வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு வரலாற்று விளக்கத்தை பார்க்க போறோம். குங்கர்பாளையம் சக்தி மாரியம்மன் கோவில் எப்படி உருவானது, அதோட ஆரம்பம் எங்கிருந்துச்சு அப்படிங்கறத ஒரு துல்லியமான காலவரிசைப்படி தெரிஞ்சுக்க போறோம். இது வெறும் வாய்வழியா வந்த செவிவழி செய்தி கிடையாதுங்க. 1986இல் தொல்லியல் துறையால் கண்டறியப்பட்ட ஒரு பழமையான ஓலைச்சுவடியிலிருந்து நேரடியாகவும் துல்லியமாகவும் எடுக்கப்பட்ட தகவல்கள். சரி, எந்த தாமதமும் இல்லாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மதுரையில யாரோ ஒருத்தர் துப்புன ஒரு சின்ன தாம்பூலி எச்சில் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு கொங்கு நாட்டுல ஒரு மாபெரும் காவல் தெய்வமே உருவாக காரணமா இருந்திருக்கு. கேட்கவே ஒரு சினிமா கதை மாதிரி இருக்குல்ல? ஆனா இது நிஜமாவே நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வு. இப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான சங்கிலி தொடர் நிகழ்வுகள் எப்படி நடந்துச்சுன்னு நாம இப்ப கால வரிசைப்படி ஆராய போறோம். இந்த முழு பிரம்மாண்டமான வரலாற்றையும் ஒரு சிம்பிளான டைம்லைன் வழியா நாம பார்க்கலாம். சக வருடம் 1700ல மதுரையில நடந்த ஒரு கலவரத்துல ஆரம்பிச்சு மன்னர் திருமலை நாயக்கர் கொடுத்த தீர்ப்பு, அதைத் தொடர்ந்து கொங்கு நாட்டை நோக்கி நடந்த மாபெரும் இடப்பெயர்வு, அப்புறம் இறுதியா 1986 ஜனவரி 24 அன்னைக்கு சிதைவடைகிற நிலையில இருந்த ஓலைச்சுவடியில இருந்து இந்த வரலாறு எப்படி மீட்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது வரைக்கும் இந்த பயணம் தொடருது. பகுதி 1. மதுரையில் ஒரு சிறு போர். இந்த மொத்த வரலாற்றோட தொடக்கப்புள்ளி எங்க இருக்குன்னா, கிருஷ்ணதேவராயர் மற்றும் முத்துவீரப்பன் நாயக்கன் ஆட்சி செஞ்ச காலகட்டத்துல மதுரைக்கு தெற்கே இருக்கிற பெருஞ்சாலி நகர் அப்படிங்கிற இடத்துல தான் ஆரம்பிக்குது. இந்த பிரச்சனைக்கு ஆணி வேறே ரொம்ப சின்ன விஷயம் தாங்க. திம்மன் நாயக்கன் என்பவரோட மனைவி தீக்குளித்து இறந்துடுறாங்க. அந்த துக்க நிகழ்ச்சிக்கு போயிட்டு பாப்பமூப்பன் குடும்பத்தார் திரும்பி வந்துட்டு இருக்காங்க. அப்போ திம்ம நாயக்கனின் மகன் துப்பிய தாம்பூலம், அதாவது அந்த வெற்றிலை எச்சில் தவறுதலா அங்க இருந்த பாம்பன் என்பவரோட மருமகள் மேல பட்டுடுச்சு. அவ்வளோதான். இந்த ஒரு சின்ன நிகழ்வு வளையமூப்பர் சமுதாயத்துக்கும் கவரநாயக்கர் சமுதாயத்துக்கும் நடுவுல ஒரு மிகப்பெரிய போரைய உருவாக்கிடுச்சு. ஒரு சிறுவாய் தகராறு இவ்ளோ வேகமா ஒரு கலவரமா மாறுச்சுங்கிறது ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. இரு தரப்புலையும் நிறைய உயிரிழப்புகள். பிரச்சனை கைமீறி போனதால சாதிநாயமார்னு சொல்லப்படுற மூப்பர் தரப்பு கவர சமுதாய பெண்கள் உட்பட மொத்தம் 74 பேரை சிறை பிடிச்சு மதுரைக்கே கொண்டு போயிட்டாங்க. பகுதி 2. திருமலை நாயக்கரின் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. நிலைமை ரொம்ப மோசமாகி கைமீறி போனதால வேற வழியில்லாம மன்னர் திருமலை நாயக்கரே நேரடியா இந்த வழக்க விசாரிக்க வேண்டிய சூழல் வந்துருச்சு. மன்னர் திருமலை நாயக்கர் இந்த மோதலை பத்தி ரொம்ப தீர விசாரிச்சுட்டு கவரை நாயக்கர் சமுதாயத்தினர் 1000 பொற்காசுகளை அபராதமா கொடுக்கணும்னு அதிகாரப்பூர்வமா தீர்ப்பளிச்சு அவங்கள சிறையில இருந்து விடுவிச்சாரு. இங்குதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது. தீர்ப்பு தங்களுக்கு சாதகமா வந்த சந்தோஷத்துல மூப்பர் சமுதாயத்தினர் திருமல நாயக்கருக்கு 4000 பொற்காசுகளை காணிக்கையா கொடுத்தாங்க. அதுக்கு பரிசா அரண்மனை காணிக்கையை வசூலிக்கிற நாட்டான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு சமீமுப்பனுக்கு அரசரால வழங்கப்பட்டுச்சு. இந்த அதிகாரப்பூர்வ அரச நியமனம் அப்படியே அந்த ஓலைச்சுவடியில ரொம்ப தெளிவா கால வரிசைப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கு. பகுதி 3. கொங்கு நாட்டு நோக்கிய பயணம். தீர்ப்பு வந்தாச்சு, பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினைச்சா அங்கதான் ஒரு புது தொடக்கமே ஆரம்பமாகுது. தீர்ப்பு வந்தாலும் ஊருக்குள்ள ஒருவிதமான பதற்றம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இதனால வளையர் சமுதாய மக்கள் மதுரையை விட்டு வெளியேற முடிவு பண்ணாங்க. அவங்க வெறும் கையோட கிளம்பல, தங்களோட மூதாதையர் தெய்வச் சிலைகளையும் ரொம்ப பத்திரமா தங்களோடவே எடுத்துக்கிட்டு கொங்கு நாட்டை நோக்கி பயணம் செஞ்சாங்க. அப்படி வந்து ஆற்றங்கரைக்கு பக்கத்துல இருக்கிற நாட்ராயன் கோயில் வயலுக்கு வடக்கே தங்கி முற்றிலும் புதுசான ஒரு நிலப்பரப்புல தங்களோட காளியம்மன் சிலையை நிறுவுனாங்க. பகுதி 4. 7 கதவுகளின் அற்புதம். புது ஊருக்கு வந்தாச்சே, நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா அங்கேயும் ஒரு புது பிரச்சனை உருவானது. அந்த புது ஊர்ல அம்மனுக்கு யார் மணி அடிக்கிறதுன்னு உள்ளூர் பண்டாரத்துக்கும் மூப்பனுக்கும் இடையில பெரிய தகராறு. இத பார்த்த ஊர் கவுண்டர் என்ன செஞ்சாரு, சாமி சிலைய 7 கதவுகள் கொண்ட ஒரு அறையில வச்சு பூட்டிட்டாரு. யார் வந்து இந்த 7 கதவுகளையும் உடைக்கிறாங்களோ அவங்களுக்கே சாமி சொந்தம்னு தீர்ப்பும் சொல்லிட்டாரு. பண்டாரம் ஆத்துல இருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து 3 முறை கூப்பிட்டோம், அந்த 7 கதவுகளும் திறக்கவே இல்ல. ஆனா வளைய மூப்பம் வந்தப்போ ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சுங்க. அந்த ஓலைச்சுவடியில வளையமூப்பன் பயன்படுத்தின அந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகள் அப்படியே எழுதப்பட்டிருக்கு. காலி கதவு திற, வடக்கே பயணம் போகலாம். இப்படி அவரு சொன்ன மறுக்கணமே அந்த 7 கதவுகளும் படபடன்னு திறந்துக்குச்சு. உடனே அவரு சிலைகளை ஒரு கூடையில வச்சுக்கிட்டு மறுபடியும் வடக்கே தன்னோட பயணத்தை தொடர்ந்தாரு. பகுதி 5. காடுகளில் குடியேறிய காவல் தெய்வங்கள். இப்படி வடக்கே வந்த வளையமூப்பன் கொங்கர்பாளையம் மற்றும் அதை சுற்றி இருக்கிற காடுகள்ல எப்படி தெய்வங்களை நிலைநிறுத்தினார்னு பாப்போம். அவர் அங்க காடுகள்ல விவசாயம் செஞ்சுக்கிட்டு பல இடங்கள்ல தெய்வச் சிலைகளை நிறுவினார். வாணிப்பத்தூர் சந்தைக்கு பின்னாடி காளியம்மன், தென்புறம் மாகாளியம்மன், கிழக்கே தண்டுமாரியம்மன்னு நிறைய சிலைகள்.
அது மட்டும் இல்லாம நடுக்கோம்பையில பெரியசாமி, வேட்டைசாமி, கிழக்கு மலையில கிழக்கு மலைச்சாமி, மேற்கு மலையில மல்லியம்மான்னு ஊரை சுத்தி ஒரு பெரிய காவல் தெய்வ நெட்வொர்க்கையே உருவாக்கிட்டாரு. இந்த மரபுகளை எல்லாம் சரியா காப்பாத்த ஒவ்வொரு சாமிக்கும் ஒருத்தர்னு மொத்தம் 11 பிரத்யேக பூசாரிகளையும் அவர் முறையாக நியமிச்சிருக்காரு. இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நாம கும்பிடுற கோவிலோட பேருக்கான காரணம் தான். இந்த எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு பொதுவான காவல் தெய்வமா மாரியம்மனை அவர் நிறுவனாரு. மதுரையில இருந்து அந்த அம்மனை ஒரு கூடையில தானே சுமந்துக்கிட்டு வந்தாரு. அதனால அந்த பகுதி மக்கள் ஆரம்பத்துல அந்த தெய்வத்தை கூட மாரியம்மன் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. காலப்போக்குல அந்த பேர் தான் மருவி இன்னைக்கு நாம எல்லாரும் அறியிற சக்தி மாரியம்மன் அப்படின்னு உருமாறிடுச்சு. பகுதி 6. வரலாற்று ஆவணமான ஓலைச்சுவடி. இத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்த இந்த துல்லியமான காலவரிசை வரலாறு இன்னைக்கு நமக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரியுமா? வலையர்கள் உருவாக்கிய மடப்பள்ளி, அதாவது கோயில் சமையலறை மாதிரியான ஒரு இடத்துல இந்த முழு வரலாற்றையும் ஒரு ஓலைச்சுவடியில எழுதி ரொம்ப வருஷமா பாதுகாத்துட்டு வந்தாங்க. ஆனா காலப்போக்குல அது ரொம்ப பழசாகி படிக்கவே முடியாத அளவுக்கு சிதைவடைய தொடங்கிடுச்சு. அந்த நேரத்துல நல்ல வேளையா முத்தரையர் சமுதாய தலைவர் கே. சின்னக்குட்டி அவர்கள் உடனே அரசாங்கத்துக்கு தகவல் கொடுத்தாரு. சரியா ஜனவரி 24, 1986 அன்னைக்கு தொல்பொருள் ஆய்வாளர் ராபா கருணானந்தன் அவர்கள் நேர்ல வந்து அந்த சுவடியை ஆய்வு செஞ்சு தமிழ்நாடு அரசோட தொல்பொருள் காப்பகத்துல அதிகாரப்பூர்வமா ஆவணப்படுத்தினாரு. இப்போ இறுதியா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. 1986ல சிதைவடைகிற நிலைமையில இருந்த அந்த ஒற்றை ஓலைச்சுவடி மட்டும் அன்னைக்கு சரியான நேரத்துல காப்பாற்றப்படாம இருந்திருந்தா, இந்த 11 பூஜாரிகள், இத்தனை காவல் தெய்வங்கள், அவங்களோட பிரம்மாண்டமான வரலாற்று பயணம், இது எல்லாமே காலப்போக்குல நிறைஞ்சாம அழிஞ்சு போயிருக்கும்ல. நம்ம ஊர்கள்லயும் இது மாதிரி எத்தனையோ பழமையான வரலாறுகள், ஓலைச்சுவடிகள் யாருக்கும் தெரியாம அழிஞ்சு போயிருக்கலாம். நிஜமாவே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்தாங்க இது. சரி, இந்த ரொம்ப சுவாரஸ்யமான வரலாற்று விளக்கப்பதிவுல என்னோட இணைஞ்சதுக்கு மிக்க நன்றி.